வணிக சிலிண்டர் விலை 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதே போல பிரபல ஷெல் நிறுவனமும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துமா? இது பற்றி அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. மக்கள் எல்லோரும் கொரோனா காலத்தை போன்ற ஒரு நெருக்கடி நிலைமையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசியிருந்தார். பிரதமர் எதை சொல்கிறார்? மறுபடியும் லாக்டவுன் எதுவும் போட போறாங்களோ அப்படின்னு மக்கள் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோவிட் ஊரடங்கு நம் எல்லோருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. மறுபடியும் ஒரு லாக்டவுன் வரப்போகுதான்னு மக்கள் மத்தியில் பரபரப்பு தொற்றிக்கொண்டு விட்ட சமயத்தில் தான் அப்படியெல்லாம் மத்திய அரசிடம் இப்போதைக்கு எந்த திட்டமும் இல்லைன்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்தது. இதுக்கிடையில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடுன்னு செய்திகள் வெளியாகிறத நம்ம பார்த்தோம். இருந்தாலும் எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்திக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு அதிரடியாக உத்தரவு போட நிலைமை இன்னும் கைமீறி போகவில்லை அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தான் தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா பெட்ரோல் டீசல் விலையை அண்மையில் உயர்த்துச்சு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலையை 3 ரூபாயும் உயர்த்துச்சு. மறுபக்கம் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் விலையை உயர்த்தி விடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தபோது திடீர் ட்விஸ்டாக மத்திய அரசு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை அதிரடியாக குறைத்து அறிவித்தது. இதனால எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்படுவது தடுக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை உயராது அப்படின்னு கணிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் தான் பிரபல தனியார் நிறுவனமான ஷெல்லும் பெட்ரோல் டீசல் விலையை அதிரடியாக உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 7 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 25 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மறுபக்கம் வணிக சிலிண்டர் விலையும் ஏறி இருப்பது மக்களின் பதற்றத்தை இன்னமும் கூட்டியிருக்கின்றது. ஏற்கனவே பாருங்க, டீ கடைகள், ஹோட்டல்கள் போன்ற வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தக்கூடிய வணிக சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு இருப்பதனால சிலிண்டர் கிடைக்காம சென்னையில் சுமார் 30% உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு விட்டதாக ஹோட்டல் சங்கங்கள் சொல்லுது. திறந்திருக்கும் சில உணவகங்களும் குறைந்தது 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உணவுகளின் விலையை ஏற்றிவிட்டது. பல ஹோட்டல்கள் விறகு அடுப்பை பயன்படுத்தி சமாளித்து நிலைமையை எப்படியோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிலைமை இப்படி இருக்க வணிக சிலிண்டர் விலை மீண்டும் உயர்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்ந்து விட்டது. டெல்லி, மும்பை, கொல்கத்தான்னு ஒவ்வொரு நகரங்களுக்கும் விலை வித்தியாசமானது இருக்கும். அந்த வகையில் சென்னையில் இப்போ வணிக சிலிண்டர் 2043 ரூபாய் 50 பைசாவாக இருக்கும் நிலையில் 2246 ரூபாய் 50 பைசாவாக மாறிவிட்டது. இதே போல 5 கிலோ மினி சிலிண்டர் விலையும் 51 ரூபாய் உயர்ந்து விட்டது. 19 கிலோ வணிக சிலிண்டர் குறைந்தபட்சம் 195 ரூபாயிலிருந்து 218 ரூபாய் வரை உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு நகரத்தையும் பொறுத்து இது மாறுபடுகின்றது. டெல்லியில் பாருங்க 2078 ரூபாய் 50 பைசா, மும்பையில் 2031 ரூபாய், மொத்தம் இந்த 2 நகரங்களிலும் 195 ரூபாய் 50 பைசா உயர்ந்திருக்குது. கொல்கத்தாவில் 2208 ரூபாயாக இருக்கின்றது, 218 ரூபாய் உயர்ந்திருக்குது. சென்னையில் 2246 ரூபாய், இது 203 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. காரணம், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்மையில் ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் காரணமாக ஹார்முஸ் அந்த நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிக பெரும் ஒரு சுணக்கத்தை சந்தித்திருக்கின்றது. அதன் காரணமாக இந்த தட்டுப்பாடு உலக அளவில் பல நாடுகளில் இருக்கின்றது. உலகின் பல நாடுகளில் ஏற்கனவே எரிபொருள் விலை 50% தாண்டிவிட்டது. இந்த கச்சா எண்ணெய் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்திருப்பது தான் இதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுகின்றது. ஒரு பேரலின் தற்போதைய விலை ஏப்ரல் 1 நிலவரப்படி பார்த்தோம்னா $106 இருக்கின்றது. சரியா ஒரு மாசத்துக்கு முன்ன நம்ம மார்ச் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு விலை என்ன தெரியுமா இருந்தது? $70 தாங்க இருந்தது. ஏறக்குறைய 50% 60% அதிகம். அதே மார்ச் மாதம் இறுதியில் பாருங்க, $110 $118 வரைக்கும் அதிகமாக போச்சு. ஏற்கனவே கடந்த மாதம் 2 முறை உயர்த்தப்பட்டு இப்போ இதன் தொடர்ச்சியாக 3வது முறையாக வணிக சிலிண்டர் விலையானது ஏறிவிட்டது. இருந்தாலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இது பொதுமக்களுக்கு சற்று ஆறுதலை தருகின்றது. நீங்க கேட்கலாம், கச்சா எண்ணெய் விலை தான் சர்வதேச அளவில் 50% மேலே ஏறி போயிடுச்சு, ஆனால் வணிக சிலிண்டர் தானே அதிகரிச்சிருக்கு, வீட்டு உபயோக சிலிண்டர் மாறலையே அப்படின்னு கேட்டா இதுக்கு தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் விலை உயர்ந்ததுன்னா மக்களிடையே அது தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால விலை ஏறாமல் இருப்பது தற்காலிகம் தான் பேசப்படுகின்றது. ஒருவேளை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகோ அல்லது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகோ வீட்டு உபயோக சிலிண்டர் விலையும் உயரலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது நாட்டில் நிலவக்கூடிய இந்த சூழல் பற்றி மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் செயலாளர் அஞ்சன் குமார் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நிலைமையை பற்றி வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. தட்டுப்பாடு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்,
இந்தியா பாதிக்கலன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் அரசு மாற்று திட்டங்களை தயாராக வைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் கையிருப்பு சுமார் 20 முதல் 40 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். பல மாதங்கள், உதாரணமாக சொல்லணும்னா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ஸ்டாக் எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய வகையில் நம்மிடம் உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கின்றாரு. அதை ஓவர் நைட்டில் திடீர்னு உருவாக்கிடவும் முடியாதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. விலை உயர்வு எதுவாக இருந்தாலும் இந்த கச்சா எண்ணெயை ஒட்டி வரக்கூடிய மற்ற விலைவாசி உயர்வு எல்லாமே தற்காலிகமாகத்தான் இருக்கும். மறுபடியும் விலை குறைந்ததுன்னா போருக்கு முன்ன என்ன நிலவரம் இருந்ததோ அதுவே மறுபடியும் திரும்பிவிடும் அப்படின்னு பெட்ரோலியத்துறை செயலாளர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இங்கே மக்களுடைய பயம் என்ன தெரியுமா? இப்போ வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு பக்கம், விலை ஏறினது ஒரு பக்கம். அதனால் ஓட்டல்கள் உணவுகளின் விலையை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் ஏற்றிட்டாங்க. ஒருவேளை அரசு சொல்வது போல மறுபடியும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்தாலும் வணிக சிலிண்டர் விலை குறையுமா? சரி, அதுவும் அப்படியே குறையுதுன்னு வச்சுப்போம், ஓட்டல்கள் விலைவாசியை குறைப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா வெங்காயம் விலை கிலோ 100 ரூபாயை தாண்டி விற்பனையாகும் போது பெரும்பாலான ஓட்டல்களில் ஆம்லேட் விலை 20 ரூபாயாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் விலை உங்களுக்கே தெரியும் 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கீழே குறைந்த போதிலும் கூட ஆம்லேட் விலையானது மாறாமல் அப்படியே தான் இருக்குங்கிறது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் வெங்கட சுப்பு இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு இந்த கமர்ஷியல் சிலிண்டர் ஒரு நாளைக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் எத்தனை தேவைப்படும், இப்போ எத்தனை கிடைக்குது சார்? சார், ஆவரேஜா பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர் வரைக்கும் தேவைப்படுறது ஆவரேஜ். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா 0ல இருந்து 1 சிலிண்டர் வரைக்கும் தான் இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அதுக்கு மேல கிடைக்கிறதே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதோட இல்ல, விலை ஏறினது ஒண்ணு, டிமாண்ட் ஒண்ணு. நீங்க குறைஞ்ச விலை உயர்வு தான் சொல்றீங்க. ஒரு 25% மேல ஏறி இருக்கு. அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க பல்க் யூசருக்கு எல்லாம், அந்த டிஸ்கவுண்டையும் கட் பண்ணிட்டாங்க. அதையும் சேர்த்து பார்க்கும்போது ஏறக்குறைய 30% விலை உயர்ந்திருக்கிறது. பிரைவேட் கேஸ் எல்லாம் 50%க்கு மேல விலை உயர்ந்திருக்கு. அதையும் தான் நம்ம சமாளிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு சிக்கனான சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு ஹோட்டல் சங்கம் இருக்கிறோம். சார், இப்போ விறகு அடுப்புக்கு மாறி இருக்கிறாங்க பல ஹோட்டல்கள். இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல மின்சார அடுப்பை பயன்படுத்துறாங்க. நிலைமையை எப்படி சார் சமாளிக்கிறீங்க? சார், விறகுக்கும் விலை இன்னைக்கு ஏறி போச்சு. விறகு 6000 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு 9000 ரூபாய்க்கு விற்குது டன். அதுவும் டிமாண்ட்ல விற்குது. கிட்டத்தட்ட 33% உயர்ந்திருக்கு. சரி, அடுப்பு உடனே மாறலான்னு பாத்தீங்கன்னா அடுப்பு இன்னைக்கு டிமாண்டு சப்ளைக்கே 25ல இருந்து 30 நாள் எடுக்கிறாங்க ஒரு விறகு அடுப்பு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு. அதோடு மட்டுமல்ல, எங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்ல ட்ரெயின் ஆயிட்டாங்க எல்பிஜில சுகமா சமைச்சு. இன்னைக்கு அவங்க விறகடுப்புக்கு மாறணுன்ற போது அந்த புகையையும் அந்த வெக்கையும் ஏற்கனவே இப்போ டெம்பரேச்சர் கூடிட்டே இருக்கு. இந்த சமயத்துல அவங்க அதுக்கு மாறுறது ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்க கண்ணை பாதிக்காத மாதிரி கண்ணாடிகள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வசதி செய்து கொடுத்தால் கூட வேலை செய்வது மிக மிக சிரமப்பட்ட ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சார், இப்போ உணவுகளின் விலையெல்லாம் பெரும்பாலான ஹோட்டல்களில் ஏறிடுச்சு. குறைந்தபட்சம் 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 20 ரூபாய் வரைக்கும் விலை ஏறிடுச்சு. அது அந்தந்த ஹோட்டல்களோட தனிப்பட்ட முடிவா இல்ல சங்கம் சொல்லி தான் விலை ஏறி இருக்கா? சங்கம் விலை உயர்வு சொல்லவே இல்லை. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை பொறுத்து. சில பேர் கம்ப்ளீட்டா கேஸ் தான் யூஸ் பண்றவங்க இன்னைக்கு பிரைவேட் கேஸையும் வாங்கும் போது அவங்களுடைய காஸ்ட் நிறைய கூடி போயிருது. நாட் ஓன்லி கேஸ், அது மட்டும்தான் அவங்க கண்கள்ல படுகிறது. ஆயில் விலையும் கூட இன்றைக்கு மிகவும் உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மினிமம் ஒரு ரேட் வைக்க வேண்டியிருக்கு. என்னதான் ரேட் கொடுத்தா கூட இன்னைக்கு எல்பிஜி சிலிண்டர் நாட்டில் கிடைக்கவே இல்லை. மத்திய அரசிடம் தொடர்ந்து ஃபைட் பண்ணி 50% கொடுக்கணும்னாங்க, அப்புறம் 60% கொடுக்குறோம்னாங்க. ஆனால் இன்னைக்கு 10% கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. கிடைக்கிறதும் முடியாம போகும்போது இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாமல் போகிறது. இப்ப சென்ட்ரல் கிச்சன் வச்சுக்கவங்க எல்லாம் நாங்க விறகுக்கு மாறிட்டோம், அது இல்லாம கரண்ட்டுக்கு மாறுறோம். கரண்ட்ல மாறினாலும் கூட இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் 45 days கேட்கறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனில இருந்து டெலிவரி கொடுத்தாலும் பவருக்கு அவ்வளவு ப்ரொவிஷன் இல்லை. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாமல் போகிறது. யார் எவ்வளவு மினிமம் உயர்த்தினா அவங்க சர்வைவ் ஆவாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த விலை உயர்வு இருக்கிறது. நீங்க முதலே பேசும்போது மீண்டும் விலையை குறைத்து விடுவார்களா என்று கேட்டீர்கள். இன்னைக்கு விலை உயர்வுக்கு ஈக்குவலா யாரும் விலையை ஏற்றல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது, கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி. அதனால யாரும் அந்த அளவுக்கு உயர்த்தல. மினிமம் அவங்க சர்வைவல் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். சார், மினிமம் சர்வைவல் ஆகிற அளவுக்கு தான் ஏற்றிருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் மக்களுக்கு அது ஒரு வகையில சுமை தானே. அப்ப மறுபடியும் கமர்ஷியல் சிலிண்டர் விலை குறைந்ததுன்னா நீங்க மறுபடியும் விலையை குறைக்க தானே செய்யணும்.
சார் நீங்க சொல்றது நியாயமான கோரிக்கை. முதல்ல சொல்லும்போது கூட சொன்னீங்க, தக்காளியோ ஆனியனோ திடீர்னு ஏறும்போது ஏற்றிடுறாங்க, இறக்கும்போது இறக்குறது இல்லைன்ட்டு. ஆனா தக்காளி வந்து முதல்ல 20 ரூபாய்க்கு இருக்கும்போது ஒரு விலை வச்சிருக்கிறோம், 60 ரூபாய்க்கு போகும்போது அந்த பெர்சன்டேஜ்ல ஏத்துறது இல்லை. பாதியை நாங்க அப்சார்ப் பண்ணிட்டு மக்கள் அஃபோர்டபுள் அளவுக்கு குறையதான் ஏத்துறோம். இப்பவும் பாத்தீங்கன்னா கேஸ் 33% விலை உயர்ந்திருக்குது, ஆயில் 15% ஏறி இருக்குன்னா நாங்க 5% 10% தான் ஏத்திட்டு இருக்கோமே தவிர அந்த அளவுக்கு ஏத்துறது இல்லை. நாங்க லேபருக்கும் இதை வச்சு கூட கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் சஃபர் ஆகிட்டு டோட்டல் விலை உயர்வுல 15% தான் நாங்க விலையை உயர்த்திட்டு இருக்கிறோம். அதனால 100% திருப்பி குறைக்க முடியுமானா முடியாது. ஆனா இன்னும் பெட்டரா கொடுக்கலாம். இப்ப டைமை குறைச்சிருக்கிறோம், வெரைட்டிஸை குறைச்சிருக்கிறோம். இதையெல்லாம் ஏற்றும் போது இரண்டையும் ஈடு கொடுக்கிற அளவுக்கு இருக்கும். விலை உயர்வு அந்த அளவுக்கு எந்த ஹோட்டலுமே ஏத்தல. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேரிலே தற்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு விவகாரத்தில், அதாவது வணிக சிலிண்டரின் விலையானது ஏறிவிட்டது. இன்னொரு பக்கம் வந்து 2 தனியார் நிறுவனங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றினால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும். அது பொதுமக்களின் பாக்கெட்டை எல்லா வகையிலும் பதம் பார்க்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.